அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மாலினியெல்லாம் திரும்பவும் நம்ம செல்லியனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் டைவர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு போனால் நம்ம சென்னி ஜெலியன் ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த இயரிங்ஸில் நடக்குது. ஏன்னா நம்ம ஜோசப் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிமா உனக்கு கூடி சீக்கிரம் செல்லியனோட சுயரூபம் என்னன்னு தெரியும், உன் மேலே இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் கொண்டாந்து இன்னைக்கு கோர்ட்டில் செல்லியன் வைப்பான், அப்போ உனக்கு அப்பாவோட அருமை தெரியும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த டைமில் நம்ம செல்லியன் என்ன பண்ணுறாரு கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிக்கும் குழந்தைக்கும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணது நான் மனசார ஜெனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் ஜெனி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜெனி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. செல்லியன் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையோடு இருக்காரு, ஆனால் அப்பா ஏன் இதை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி ரொம்ப வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ்க்கும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. உடனே நம்ம செல்லியன் ஜெனி என்னால் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, அதை நான் மறைக்கவும் விரும்பலை, ஆனால் இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காத நான் பார்த்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நீ குழந்தைன்னா என்னோட உலகம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செல்லியன் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உடனே நம்ம ஜோசப் என்ன பண்ணனா, இங்கே பாருங்க உங்களோடையும் என் பொண்ணோடையும் எந்த பேச்சும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். திரும்ப ஜெனிமாவோட மனசு நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க, ஜெனிமா வாட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜோசப் போகும்போதே நம்ம ஜெனி என்ன பண்ணாங்கன்னா, அப்பா தயவு செஞ்சு நீங்கள் செல்லியன் விஷயத்தில் தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க, செல்லியன் பண்ணது தப்பாக இருந்தாலும் அதை அவன் உணர்ந்துட்டு இருக்கான், அதை நீங்கள் புரிஞ்சுக்காம ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே கேட்காத நம்ம ஜோசப் இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிக்கிட்ட திரும்பவும் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க, உடனே ஜெனி முடியாதுப்பா, நான் செல்லியனும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் கன்சிடர் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷனே நான் அரேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் செல்லியன்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இது ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம தனிப்பட்ட வகையில் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தெரியாமல் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜோசப். இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பேர குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்றப்ப நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா, ஈஸ்வரி, தாத்தான்னு எல்லாருமே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இதை எதிர்பாராத நம்ம ஜோசப் அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து நம்ம ஜெனி செல்லியன் எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.